பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 9ஆம் திருமொழி முதல் பாசுரம். வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனியில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டு என்ன துளிக்க துளிக்க என் குட்டம் வந்து என்னை புறம் புல்குவான், கோவிந்தன் என்னை புறம் புல்குவான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த பதிகம் ரொம்ப ஒரு ஒப்பற்ற பதிகம். இது புறம் புல்குதல்னு என்னன்னாக்க, போன பாசுரம் பதிகம் வரைக்கும் அவர் கூட்டுண்டே இருந்தார், ஓடிவா அணைச்சிக்கோ அப்படின்லாம். இந்த பாசுரத்தில் சொல்லவே இல்லை, அழைக்காமலேயே பெரியாழ்வார் யசோதை பின்புறமாக வந்து கட்டி அணைக்கிறானா. அதான் இது ஒப்பற்ற பதிகம் சொல்கிறான். இப்போ இதுக்குள்ளே பாசுரத்துக்குள்ளே அர்த்தம் பார்க்கலாம். வட்டமான 2 இந்திரநீல கற்களுக்கு நடுவே வளர்கின்ற மாணிக்கமே ஒரு பூ மொட்டு உருவெடுத்து வந்தது போல, அதன் நுனியில் முத்து வெளியே முளை விட்டு வருவது போலவும், குட்டி கண்ணனோட 2 தொடைகளின் நடுவே மாணிக்க மொட்டு போல முளைத்து வருகின்ற முத்தத்திலிருந்து வருகின்ற அமுதத்தை சொட்டு சொட்டாக துளி துளியாக வெளியிட, திரும்பி பார்த்தா குட்டன் வந்து என்னை பின்புறமாக கட்டிக்கொள்கிறான். பசுக்களை காப்பவனான கோவிந்தன் என்னை முதுகில் அணைத்துக் கொள்கிறான். அப்படியே ஆனந்த பரவசமடைகிறார் பெரியாழ்வார் யசோதை. பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 9ஆம் திருமொழி 2ஆம் பாசுரம் பார்க்கலாம். கிண்கிணி கட்டி கிரி கட்டி கையினில் கங்கணம் இட்டு கழுத்தில் தொடர் கட்டி தன் கணத்தாலே சதிரா நடந்து வந்து என் கண்ணன் என்னை புறம் புல்குவான், எம்பிரான் என்னை புறம் புல்குவான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் சொல்கிறா, கண்ணனோட திருவடியில் சதங்க போட்டிருக்கு, ஆனால் அந்த சத்தமே வரல. கையில் நல்ல பவளவடம் ஒன்றுக்கொன்று உரசு சத்தம் கேட்கும், அது கூட கேட்கல. தோளில் அணிஞ்சிருக்கிற தோல் வளையோ, கழுத்தில் ஹாரம் வித்து பதக்கம் அணிஞ்சிருக்கானே, அவ்வளவு ஆபரண கூட்டமாக அணிந்திருக்கிறான். இருந்த போதிலும் சத்தமே வராமல் அழகாக நடந்து வந்து என்னை அப்படியே முதுகில் அப்படியே கட்டிக்கிறான். கண்ணன் வந்து என்னை புறம் புல்கிறான் அப்படிங்கிறார். அதாவது வைகுண்டத்தில் இருக்கும் பகவான் எம்பிரான் எளிமையாக இங்கே வந்து ஆசையோடு என்னை வந்து அணைத்து கொள்கிறானே அப்படின்னு அப்படியே பெருமிதம் கொள்கிறார் பெரியாழ்வார் யசோதை. பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் 10 9ஆம் திருமொழி 3ஆம் பாசுரம் பார்க்கலாம். சுத்த கதித்து கிடந்த பெரும் செல்வம் ஒத்து பொருந்தி கொண்டு உண்ணாது மண்ணாழ்வான், கொத்து தலைவன் குடிகட தோன்றிய அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான், ஆயர்கள் ஏறு என் புறம் புல்குவான். கத்த கதித்து அப்படின்னு நடத்தினா ரொம்ப செல்வம் இருக்கான். யார்கிட்ட? அந்த பாண்டவர்கள், இந்த கௌரவர்கள் இருக்கா இல்லையா, அவள்கிட்ட எக்கச்சக்க செல்வம் இருந்திருக்கு. அப்படியே அந்த செல்வத்தை துரியோதனன் என்ன பண்ணுறான், பாண்டவருக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மனசு வரல, கொடுக்கவே மாட்டேன்ட்டான். அவன் பகவான் வந்து தூதுவனாக வந்து கேட்டார், ஒரு குண்டூசி நிலமான கொடு அப்படின்னு கேட்டப்போ கூட ஒன்று கூட தரமாட்டேன்னு சொன்னதுனா வேறு வழியே இல்லாமல் போருக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இல்லாட்டா போரே வந்திருக்காது, கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் இல்லையா, அப்படிதான் போரே வந்திருக்காது. அதை விட்டு முழுசி தானே அனுபவிக்கணும் அப்படிங்கிற தீய எண்ணத்தால் துரியோதனன் இருந்ததுனால போர் வந்து கடைசியில் என்ன ஆச்சு, கௌரவர்கள் அனைவரும் அழிந்தே போனார்கள். துரியோதனோட குலமே அழிந்து இல்லையா. அப்படி போகும்படி ஒளி வீசக்கூடிய கண்ணன் தேர் ஓட்ட நன்னா பின்னழகை காட்டி அர்ஜுனனுக்கு பின்னழகை காட்டி உட்காந்துட்டு இருந்தாராம் கண்ணன். எவ்வளோ ரசிச்சிருப்பான் அர்ஜுனன். அப்படிப்பட்ட கண்ணன் இப்போ பின்னாடி வந்து அணைத்து கொள்கிறான். ஆயர்குல தலைவனான கண்ணன் என்னை வந்து புறம் புல்கிறான் அப்படிங்கிற பெரியாழ்வார் யசோதை.